ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்மளுடைய 75 டேஸ் ஸ்டடி பிளான் போடுறோம். ஸோ பேக் டு ஃபார்ம். நம்ம எல்லாரும் ஒரு பிக்கஸ்ட் மைல் ஸ்டோனை தாண்டி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படா இந்த ஸ்டடி பிளான் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளான்ல சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். 100 டேஸ் ஸ்டடி பிளான் பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை டச் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி போய்கிட்டு இருப்பீங்க. அது ஆல்ரெடி அந்த வீடியோவும் இருக்கு. சாரி, அந்த கம்யூனிட்டியில அந்த போஸ்ட் இருக்கு. அதை வச்சுக்கோங்க. இப்போ புதுசா இனிமே ஸ்டார்ட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸுக்கான 75 டேஸ் ஸ்டடி பிளான் நம்மளுடைய லெக்சர்ல எங்க இருக்குங்கிறதையும் சேர்த்து போட்டுட்டேன். ஏன்னா அதுதான் முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுதான் தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய ஸ்டடி பிளான் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ, நாளைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டீடைல்டு ஸ்டடி பிளான் டெய்லி பேசிஸ்ல என்னென்ன படிக்கணுங்கிறத டேட் வைஸ் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணி படிக்க போறீங்க. ஸோ நாளைக்கு லா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லால ஸ்டார்ட் பண்றோம். 17. ஸோ 17, 19, 21, 23, 25, 27, 29 அவ்வளவுதான். ஸோ 9 டேஸ் லா நம்ம 9 டேஸ் எடுத்துக்க போறோம். அண்ட் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 18, 20, 22, 24, 26, 5, அப்புறம் 28, 6, 30, 31, அப்புறம் 2, அவ்வளவுதான். ஸோ 10 டேஸ் எடுத்துக்க போறோம். ஸோ 9 டேஸ் லா, 10 டேஸ் அக்கௌண்ட்ஸ். டேக்ஸ் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அகைன் 10 டேஸ் எடுத்துக்க போறோம். காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு 1, 2, அப்புறம் 8 டேஸ். ஸோ 9, 10, 10, 8. ஸோ 10, 29, 37 டேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் கம்ப்ளீட் பண்ண போறோம். பிகாஸ் நமக்கு அவ்வளவுதான் இருக்கு டைம். நான் கொடுக்கறது ஆல்ரெடி ஜூன் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த 75 டேஸ் ஸ்டடி பிளான்ல 37 டேஸ் இஸ் ஃபார் குரூப் 1. இந்த ஸ்டடி பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு குரூப் 1 கிளியர் ஆயிடும். இதுல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் டு லா கான்செப்ட் எங்க இருக்குன்னா, நம்மளுடைய சோஷன்ஸ் அகாடமில மாடியூல் 1 ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த மாடியூல் 1ல இன்ட்ரோடக்ஷன் டு லான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த லா அந்த வீடியோக்குள்ள இருக்கு. இல்ல இப்ப எனக்கு இந்த கிராச்சுவிட்டி ஆக்ட் வேணும் அப்படின்னா, இந்த கிராச்சுவிட்டி ஆக்ட் லெசன் வீடியோஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மாடியூல் 8 அப்படிங்கிற ஃபோல்டர்ல பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல இருக்கிற வீடியோல இருக்கு. இப்படிதான் நம்மளுடைய அகாடமியில லெக்சர்ஸ் ஆல்ரெடி இதுல பார்த்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இதை பத்தி புதுசா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். இப்ப எல்எல்பி ஆக்ட் வேணும்னா அது எங்க சார் இருக்கும் நம்ம அகாடமி லெக்சர்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மாடியூல் 6 அப்படிங்கிற ஃபோல்டர்ல நம்மளுடைய எல்எல்பி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ நேம்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு நியூ சிலபஸ் புக்குடைய லெசனும் நம்மளுடைய அகாடமி லெக்சர்ல எங்கெங்க இருக்குங்கிறதுக்கான எக்ஸல் ஷீட் வித் டேட்டோட, என்னன்னைக்கு நம்ம படிக்க போறோங்கிற டேட்டோட. இது குரூப் 1க்கு. குரூப் 2க்கு அது முடிச்சதுக்கு அப்புறம் 18th ஏப்ரல்ல இருந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 டேஸ் எடுத்துக்க போறோம். ஓஎம்எஸ்எம்க்கு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டேஸ் எடுத்துக்க போறோம். எஃப்எம்பிடிஏக்கு 1, 2, 3, 4, 5, அப்புறம் 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 டேஸ் எடுத்துக்க போறோம். ஏன்னா அது பெருசு. அப்புறம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்க்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, அப்புறம் 8, 9, 10. ஸோ டோட்டலா 78 டேஸ்ல 37 டேஸ் அங்க போனது போக ரிமைனிங் இருக்கிற 40 டேஸ் ஆர் 41 டேஸ் நம்ம குரூப் 2க்கு யூஸ் பண்ணிக்க போறோம். இதுதான் நம்மளுடைய ஸ்டடி பிளான். இப்போ நான் முக்கியமான நம்மளுடைய ஸ்டடி டிப்ஸுக்கு வரேன். ஸ்டடி டிப்ஸ் ஆல்ரெடி நான் இது ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்டுக்கு சொன்னதுதான், புதுசா எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், லேர்ன் தி கான்செப்ட் நாட் தி சம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங், லேர்ன் தி கான்செப்ட் நாட் தி சம்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம், ஒர்க் அவுட் டெய்லி. என்ன சார் இது எக்ஸசைஸ் மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, இதுவும் எக்ஸசைஸ் தான். எப்படி நமக்கு பிசிக்கல் பாடிக்கு ஒர்க் அவுட் டெய்லி, அதே மாதிரிதான் இங்கேயும் சம் ப்ராப்ளமுக்கு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரீட் டெய்லி. ரீட், நாட் மெமரைஸ், நாட் லேர்ன், நாட் ஸ்டடி, ஒன்லி ரீட் டெய்லி. டெய்லினா என்ன, ஏதாச்சும் எடுத்து ரீட் பண்ணிட்டே இருங்க, அவ்வளவுதான். எக்ஸாம் முடிச்சு நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த புக்கை நீங்க எடைக்கு போட்டா கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய எஃபர்ட் அண்ட் திங்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்டடீஸ்ல தான் இருக்கணும். நாலாவது விஷயம், நுமோனிக்ஸ். நுமோனிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஒரு சில விஷயங்களை மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கிற பட்சத்துல எப்படி அதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறது தான் நிமோனிக்ஸ். ஸோ அந்த நிமோனிக்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களால ஒரு 10 பாயிண்ட் இருக்கு, 20 பாயிண்ட் இருக்குன்னா கூட அந்த 20 பாயிண்டையுமே ஞாபகம் வச்சுக்க முடியும்.
5வது விஷயம் சக்சஸ்க்கான ஒரு மோட்டிவேஷன் கூட வச்சுக்கலாம். யூ வில் அச்சீவ். அவ்வளவுதான். இந்த நம்மளுடைய ஸ்டடி பிளான் வந்து ஓப்பன் ஃபார் ஆல். அதாவது ஃப்ரம் தி ஸ்லோ லேர்னர்ஸ் டு டாப்பர்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் ஃப்ரீ தான். லெக்சர்ஸ் வேணாம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. பட் லெக்சர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாடியூல்ல எல்லாம் நம்ம இந்த போர்ஷன் கவர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, இதுக்கானது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே படிச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலுக்கும் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஃபைனலுக்கான கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி லைவ் இல்ல ரெக்கார்டட் இப்போ கரண்ட்லி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டடி பிளான் வந்து ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் கொடுத்துருக்கேன், ஓப்பன்ல கொடுக்கல. ஸோ ஃபைனலுக்கான ஸ்டடி பிளான் வேணும்னா ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த யூ வில் அச்சீவ் அப்படிங்கிற விஷயம், இங்க அச்சீவ்னு நான் சொல்ல வர்றது நாட் பாசிங். நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் எப்பவுமே எங்க தான் இருக்கு? ரேங்க் ஹோல்டர்ல தான் இருக்கு. ஸோ இந்த அட்டெம்ப்ட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட், என்னோட ஜூனியர் ஒரு பையன் ரேங்க் எடுத்திருக்கான், மதுரை தான். ஸோ எல்லாராலையும் முடியும், அதுக்காக தான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து யூ வில் அச்சீவ் அண்ட் யூ கேன் அச்சீவ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோட்டோ. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ரேங்க் ஹோல்டர் ஆக முடியும். இந்த ரேங்க் ஹோல்டர் ஆகிறதுக்கான சீக்ரெட் மந்த்ராஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இதுல இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய எல்லா சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஃப்ரீங்கிறதுனால யாரும் வந்து யோசிக்க தேவையில்லை. யாருனாலும் வந்து படிக்கலாம், தாராளமா படிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டடி பிளான் உண்மையாவே ஒர்த் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வேற ஏதாச்சும் கேட்கணும்னு நினைச்சீங்கனாலும் சொல்லணும்னு நினைச்சீங்கனாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. அண்ட் அட் லாஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் யாரும் பண்ற விஷயமே கிடையாது. எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அதையுமே பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்கும். ஒரு சிஎம்ஏ எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, எப்படி நம்ம இந்த எக்ஸாம்க்கு அப்ரோச் பண்றது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்டடி பிளான் ஒரு ஐடியா கொடுக்கும். இந்த ஸ்டடி பிளானை அப்படியே ஃப்ரம் ஏ டு இசட் நான் என்ன சொல்றேனோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன அந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸ் வித் இந்த ஸ்டடி பிளான் டைரிஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜூன் 2ல முடியுதா, ஜூன் 3ல நீங்க கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுங்க. நான் அடிச்சு சொல்றேன், யூ வில் ஸ்கோர் எக்ஸம்ஷன் 100% கேரண்டீடு. ஏன்னா இந்த ஸ்டடி பிளான்ல எல்லா டாபிக்கும் கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கிளாஸஸ்ல சொல்ற கண்டென்ட் அப்படியே கவனிச்சு அப்படியே நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா யூ வில் கெட் எக்ஸம்ஷன். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. யாருமே அதுல எந்த ஒரு சேஞ்சும் கொண்டு வர மாட்டீங்க. ஸோ யூ வில் கெட் எக்ஸம்ஷன்ங்கிறது அஷ்யூர்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த ஸ்டடி பிளானை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி உங்களால முடிஞ்ச எஃபர்ட் போட்டு எக்ஸாம்ல கிளியர் பண்ணலாம், ரேங்க்ல எடுப்போம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இம்பார்ட்டன்டான டாபிக்கோட நம்ம சந்திக்கலாம்.